Dear 10th standard students, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் உள்ள ரொம்ப ஈஸியான ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு. பப்ளிக் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிப்பு வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரி வாங்க இந்த சம் வந்து எப்படி ஈஸியாக செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எக்ஸாம்பிள் 2.51 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 + 55 + 555 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி n டேர்ம்ஸ்னால் n உறுப்புகள் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இங்கே 5 கொடுக்கலாம், இல்லை 3 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், எந்த இது கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு இந்த மெத்தட் தான். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே என்ன 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 5 வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டா இங்கே வந்து 1 இருக்கும், நெக்ஸ்ட்டு 11, அப்புறம் 111 அப் டு n டேர்ம்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 9வது பெருக்கி 9ல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 × 9/9. ஸோ இந்த மாடல் சம் வந்தாவே 9ஆல் பெருக்கி 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 இந்த கீழே 9 பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 5/9. இந்த மேலே உள்ள 9 உள்ளே கொண்டே பெருக்க போகிறோம். அப்போ 9 × 1 9, அடுத்து 99, அப்புறம் 999 அப் டு n டேர்ம்ஸ். இப்போ 5/9 இந்த 9 வந்து எப்படி எழுதலாம்னா 10 - 1, அடுத்து 99 100 - 1, 999 1000 - 1 அந்த மாதிரி எழுத போகிறோம். அப்போ 10 - 1 ப்ளஸ் 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5/9 இந்த 10 100 1000 பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக தனியாக எழுதிக்கோங்க. 10 + 100 + 1000 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். அதுக்கடுத்து -1 -1 -1 அப்படியே போயிட்டே இருக்கும். -1 வந்து எத்தனை -1 வரும்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதுக்கு காமனாக -n அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 10 100 1000 பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ SNக்கு என்ன ஃபார்முலானா a × r⁻n - 1/r - 1. இப்போ a அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் நம்பர் 10, r அப்படிங்கிறது செகண்டை ஃபஸ்ட்டால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 100 10ஆல் டிவைட் பண்ணால் 10 தான் வரும், அதான் வந்து r. இப்போ 10⁻n - 1 கீழே r - 1னா 10 - 1. அப்போ 10 × 10⁻n - 1/10ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 9. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 5/9 இந்த 10லேருந்து n டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. 10 × 10⁻n - 1/9. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த -n இருக்கா, அந்த -n நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான். ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம், 2வது ஸ்டெப்பு 9ஆல் பெருக்கி 9ஆல் டிவைட் பண்ணுறோம், 3வது ஸ்டெப்பு இந்த 9 உள்ள கொண்டு பெருக்கிறோம், 4வது ஸ்டெப்பு இந்த 9 வந்து 10 - 1 99 100 - அப்படி பிரித்து எழுதுகிறோம், 5வது ஸ்டெப்பு இந்த 10 100 1000 தனியாக பிரிச்சுட்டு இந்த -1க்கு பதிலாக -n போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 6வது ஸ்டெப்பு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட பார்ப்போம். தேங்க்யூ.